டெல்லியில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், திருச்சி சிவா உள்ளிட்டோர் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். 2024ஆம் ஆண்டு கர்நாடகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பெங்களூரு மகாதேவபுரா சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சட்டவிரோதமாக திருத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் வாக்குகள் திருடப்பட்டதாக அண்மையில் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல்பாட்டை கண்டித்து பேரணியாக செல்ல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் முடிவு செய்திருந்தனர். அதன்படி நண்பகல் 12 மணி அளவில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ், சமாஜ்வாடி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 300 எம்பிக்கள் பேரணியாக புறப்பட்டனர். வாக்கு திருட்டு தொடர்பான வாசகங்களுடன் கூடிய பதாகைகளை அவர்கள் கைகளில் ஏந்திச் சென்றனர். எனினும் பேரணி செல்ல எம்பிக்களுக்கு அனுமதி கிடையாது என்று போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருடன் எம்பிக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதத்தை தொடர்ந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்புகளை மீறி எம்பிக்கள் முன்னேறி செல்ல முயன்றதால் பரபரப்பு நிலவியது. दफ्तर जाकर अपनी बात रखना चाहता है जो कांग्रेस पार्टी के नेता हैं, इंडिया अलायंस के तमाम जो नेता हैं वो किस तरह से संघर्ष कर रहे हैं. இதையடுத்து பேரணியில் பங்கேற்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, திருச்சி சிவா, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது பேசிய அவர்கள், இது அரசியலுக்கான போராட்டம் அல்ல, அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்று தெரிவித்தனர். रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए.